நம்மக்கிட்ட குட் வைப் பேட் வைப்னு 2 வைப் இருக்குமா. அதாவது நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அந்த எண்ண அலவரிசைப்படி தான் நம்மக்கிட்ட எல்லாருமே நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எண்ண அலவரிசையில் நம்ம வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களில் யூகிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்கள்ங்கும் போது என்னென்னா இதுவும் கெட்ட விஷயங்களுக்கும் பொருந்தும். நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை உங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லை, ஒரு கை குழந்தையோ இல்லை ஒரு 2 வயசு குழந்தையோ விவரம் தெரிஞ்ச குழந்தை, அந்த குழந்தை உங்ககிட்ட தானாக சிரிச்சிட்டு வருதுன்னு வைங்க, அந்த குழந்தை கண்டிப்பாக தெய்வத்தோட அருள்னால தான் நம்மக்கிட்ட கிடைக்கிது. அது வந்து ஒரு குட் வைப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கேயோ பார்க்குற நாய் திடீர்னு நம்மக்கிட்ட வந்து அதை சாப்பிட்றதுக்காக நம்மக்கிட்ட வாலாட்டிட்டு வந்து நிற்குதுன்னு வைங்க, அது குட் வைப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம், நான் என் வாழ்க்கையில் நான் கண்கூடாக பார்த்தது, நாங்கள் வந்து நிறைய மாடுங்களுக்கு டெய்லி வந்து வாழைப்பழம் நிறையா கொடுப்போம். அந்த வாழைப்பழம் கொடுக்குறப்ப அந்த மாடுகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, என்னை பார்க்கும்போதெல்லாம் கூட்டமாக ஒரு 6-7 மாடு மேய்ச்சிக்கிட்டு வருவாங்க மேய்க்கிறவங்க. அந்த 6-7 பசு மாடுமே நேராக எங்கள் வீட்டு வாசப்படி வந்து ஏறிடும். ஏறினது மட்டும் இல்லாமல் நான் தடவி அது அவ்வளோ பெரிய மாடை யாருமே தொட முடியாது, முட்டை வரும். ஆனால் இவங்க எல்லாமே குழந்தைங்க மாதிரி நான் தடவுற வரைக்கும் கம்முனாக இருப்பாங்க. நான் பழம் கொடுத்தா அவங்க என் கையிலேயே வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த பசுமாடுகள்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம், என்கிட்ட குட் வைப் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி ஒரு குழந்தைய நான் போய் தூக்குறேன் அப்படின்னா அந்த குழந்தை தானாக என்கிட்ட வரும், சிரிச்சிட்டே வரும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நாம் என்னடா அப்படி பண்ணிட்டோம், குழந்தைக்கு அவ்வளோ நம்மளை பிடிக்குது அப்படின்ட்டு. அதாவது குட் வைப் அப்படின்னா இந்த மாதிரி தான் சயின்ஸ் எல்லாம், குட் சயின்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கடவுள் வந்து இருக்காரா இல்லையா, கடவுள் அருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் இல்லை. கடவுள்னாவே நல்லவர் தான். நீ என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு இது யார் அப்படின்னா நம்மளுடைய கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர, அடுத்தது தாயாக தான் இருக்குமே தவிர வேறு யாருமே நம்மளை வந்து எந்த இடத்துலையும் எந்த தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடியவங்க இருக்க முடியாது. அப்படி குட் வைப் பேட் வைப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள்.